மருமகள் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். தமிழ் லக்ஷ்மிங்கிற வக்கீல் மேடத்துக்கு கால் பண்றாங்க. நம்ம தமிழ் எலெக்ஷன்ல நின்றப்ப நம்ம லக்ஷ்மி தமிழுக்கு துணையா இருந்தாங்கல்ல, அவங்களுக்கு கால் பண்றாங்க. என்ன தமிழ், எப்படி இருக்கு? உனக்கு பிரசவம் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். சரி, கொஞ்சம் வேலையா வெளியில வந்துட்டு இருந்தேன்னா இப்பதான் என்னுடைய ஆபீஸ்க்கு வந்த. என்ன விஷயம் தமிழ், திடீர்னு போன் பண்ணிருக்க? உன்னுடைய குழந்தைங்களை எனக்கும் பார்க்கணும் போல ஆசையெல்லாம் இருக்கு. நான் வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு லக்ஷ்மியாவே வீட்டுக்கு வராங்க. வந்ததும் குழந்தை, என்ன தமிழ், ஒரு குழந்தை தான் இங்க இருக்கு, இன்னொரு குழந்தை இங்க உனக்கு பொருந்தது, 2 குழந்தை தானே சொல்றாங்க. உடனே தமிழ் கதறி அழுதுட்டு இருக்காங்க. வசந்தி அம்மா, தமிழோட வாழ்க்கையில எப்படிப்பட்ட கொடுமையெல்லாம் நடக்குது தெரியுமா? என் பொண்ணுக்கு மட்டும் சோதனைக்கு மேல சோதனை, ஏன் தான் அந்த கடவுள் கொடுக்குறாரோ தெரியலன்னு சொல்லிட்டு வசந்தி நடந்த உண்மை எல்லாமே சொல்றாங்க. இதை கேட்டதும் லக்ஷ்மிக்கு பயங்கர கோவம் வருது தமிழ் மேல. ஏன் தமிழ், உன்னுடைய குழந்தை உன்னுடைய உரிமை உன்கிட்டதான் இருக்கணும். அதுவும் உன்னுடைய எக்ஸ் ஹஸ்பண்டுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அவருக்கான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு இருக்கும்போது எதுக்காக நீ குழந்தைய அவர்கிட்ட விட்ட? இங்க பாரு, உங்க 2 பேருக்கும் முறைப்படி இன்னும் விவாகரத்தே நடக்கல. அப்படி இருக்கும்போது உங்களுடைய புருஷன் எதுக்காக அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்லுங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. நீ கேஸ் மட்டும் போடு, மீதி எல்லாம் நான் பாத்துக்கிறேன். உன் புருஷனை கிட்டத்தட்ட 1 வருஷம் ஜெயில வைக்கல, என் பேரு லக்ஷ்மி கிடையாதுன்னு சொல்றாங்க. மேடம், நான் அவருடைய வாழ்க்கை விட்டு ஒட்டு மொத்தமா வந்துட்டேன். எனக்கு அவர் தேவையில்லை. இருந்தாலும் என்னுடைய குழந்தை என் கண்ட்ரோல்ல இருக்கணும்னு ஆசைப்படுறேன். என் குழந்தை யாரையும் ஒருத்தைய அம்மான்னு சொல்லி கூப்பிடுறத என்னால ஏத்துக்க முடியல. அதனால என் குழந்தைய மட்டும் எனக்கு வாங்கி கொடுத்துடுங்க, எனக்கு அது போதும்னு சொல்லி தமிழ் ஃபீல் பண்றாங்க. நீ கவலைப்படாத தமிழ், எனக்காக நீ எவ்வளவு உதவி பண்ணிருக்க, உனக்காக இந்த விஷயத்த கூட நான் பண்ண மாட்டேன்னா கண்டிப்பா உன்னுடைய குழந்தைய நான் வாங்கி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்புன்னு சொல்லிட்டு லக்ஷ்மி நேரா சேதுவோட வீட்டுக்கு போறாங்க. சேதுவோட வீட்டுக்கு போனதும் ராஜாங்கம், வாங்க வக்கீல் மேடம், என்ன விஷயம் இந்த பக்கம் வந்திருக்கீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. முக்கியமான விஷயமா பேசுறதுக்காக வந்திருக்கேன்னு சொல்லிட்டு சேதுவ வீட்டுல இருக்க எல்லாருமே வந்துடுறாங்க. சேது கிட்ட உட்காந்து, என்னப்பா சேது, உன் குழந்தை எப்படி இருக்குன்னு சொல்றாங்க. நல்லா இருக்கா, அவளுக்கு என்ன, என்னுடைய மீனாட்சி நான் நல்லபடியா பாத்துக்கிறேன்னு சொல்றாங்க. ஆமா, குழந்தைய அம்மா கிட்ட இருந்து பிரிக்கிறது பாவம் இல்லையா? 1 வருஷமா இந்த மாதிரிதான் நடந்துட்டு இருக்கு அநியாயம். ஏன் அதை யாரும் தட்டி கேட்கலையான்னு சொல்லி கேக்குறாங்க. நீங்க ஒரு அமைச்சர் தானே ராஜாங்க ஐயா, இது தப்புன்றது உங்களுக்கு தெரியாதான்னு சொல்லி கேக்குறாங்க. இங்க பாருங்க மேடம், இந்த ஊர் வழக்கப்படி பஞ்சாயத்துல தான் எந்த ஒரு முடிவும் எடுப்போம். அதையும் மீறி போகணும்னா தான் கோர்ட்டு கேஸ்ன்னு சொல்லி போகுவோம். எங்க 2 குடும்பம் ஒத்துழைப்போடு தான் 2 குழந்தைங்களையும் மாறி மாறி கிட்டத்தட்ட 1 வருஷமா நாங்க இப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுல எந்த தப்பும் இல்ல மாதிரி எனக்கு தான் தோணுதுன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க சேது, முறைப்படி உங்களுக்கும் தமிழுக்கும் கல்யாணம் நடக்காத போது நீங்க வேற ஒரு கல்யாணம் பண்ணதே தப்பு. அதுக்கு தமிழ் கேஸ் கொடுத்தா என்னாகும் தெரியுமா? உங்களை ஜெயில தூக்கி போடுவாங்க, உங்க கல்யாணத்தை ரத்து கூட செய்வாங்கன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் ஈஸ்வரி பயங்கர கோவப்பட்டு, எங்க இருந்து நீங்க வந்திருக்கீங்க? நீங்க பாட்டுக்கு ஏதேதோ பேசிட்டு இருக்கீங்க. முதல்ல உங்களை விட்டதே தப்பு, ஒழுங்கா இங்க இருந்து போங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு நிமிஷம், நான் தமிழுக்காக தான் வந்திருக்கேன். தமிழ் அவளுடைய 2 குழந்தையும் அவளுக்கு வரணும்னு சொல்லிட்டு கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கா, அதை விசாரிக்கிறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன்னு சொல்லிட்டு லக்ஷ்மி வக்கீல் சொல்றாங்க. இதை கேட்டு சேது, ராஜாங்கம் எல்லாருமே பயங்கர ஷாக் ஆகுறாங்க. தமிழ் பக்கம் தீர்ப்பு போக போகுதா, சேது குழந்தைங்களை விட்டு பிரிய போறாங்களாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.